Dear students, welcome to Learn Easy with Viji. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்ஸ்ல ரேஷியோ அனாலிசிஸ் பார்க்க போறோம். ரேஷியோ அனாலிசிஸ் நம்ம கேபிட்டல் கியரிங் ரேஷியோ அப்படின்னா என்னன்றது ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம கேபிட்டல் கியரிங் ரேஷியோ illustration 6 சம் போட போறோம். From the following information, calculate capital gearing ratio. Balance sheet extract கொடுத்திருக்காங்க. Particulars rupees. Equity and liabilities headingக்கு கீழே நமக்கு shareholders funds அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த ஹெட்டிங்க்கு கீழே சப்ஹெட்டிங்கா ஷேர் கேபிட்டல். ஸோ அதுக்கும் கீழே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2 lakhs, 6% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 1 lakh. நெக்ஸ்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இதுல ஜென்ரல் ரிசர்வ் சர்ப்ளஸ்னு ரெண்டு இருக்கு. அதுல ஜென்ரல் ரிசர்வ்க்கான அமௌண்ட் 1,25,000, சர்ப்ளஸ்க்கான அமௌண்ட் 75,000 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹெட்டிங் வந்து நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். அதுக்கு கீழே வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் 8% டிபெஞ்சர்ஸ் கொடுத்துட்டு நமக்கு 2 lakhsன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஹெட்டிங் கரண்ட் லைபிலிட்டிஸ். ட்ரேட் பேயபிள்ஸ் 1,50,000, ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் 50,000. ஸோ ஆக மொத்தம் லைபிலிட்டி சைட் பேலன்ஸ் ஷீட் டோட்டல் வந்து 9 lakhsன்னு கொடுத்துருக்காங்க. சம்ம ஸ்டடி பண்ணப்ப நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா கேபிட்டல் கியரிங் ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி சைட் மட்டும் போதும். அதனால தான் உங்களுக்கு சம்ல வந்து பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி சைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ கேபிட்டல் கியரிங் ரேஷியோட ஃபார்முலாவை பார்க்கலாம். கேபிட்டல் கியரிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு funds bearing fixed interest and fixed dividend divided by equity shareholders funds. சரி, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஐட்டம் funds bearing fixed interest and dividend இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் உங்களுக்கு நான் தரேன். அது என்ன அப்படின்னா, நீங்க பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க இல்லையாங்க, அதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இதுல எதெல்லாம் பர்சன்டேஜ் வருதுன்னு பாருங்க. நமக்கு வந்து பர்சன்டேஜ் வர மாதிரி ரெண்டு ஐட்டம்ஸ் தான் இருக்கு. ஒன்னு 6% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், இன்னொன்னு லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், அதாவது பிராக்கெட்ல 8% டிபெஞ்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இந்த ரெண்டை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். 6% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஈக்குவலா 1 lakhன்னு கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட் நம்ம எடுத்துக்க போறோம். அடுத்தது லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் 8% டிபெஞ்சர்ஸ்ல 2 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3 lakhs. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன எடுக்கணும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு கீழே என்னெல்லாம் இருக்கு? ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கு. இந்த ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ equity shareholders funds is equal to equity share capital plus general reserve plus surplus. அப்ப amount எவ்வளோ? 2 lakhs plus 1,25,000 plus 75,000. ஸோ இந்த மூணுமே சேர்த்தா நமக்கு 4 lakhs வருது. இப்போ நம்ம ஃபார்முலாவை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். கேபிட்டல் கியரிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஃபண்ட்ஸ் பியரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை ஃபிக்ஸட் டிவிடெண்ட் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 lakhs டிவைடட் பை 4 lakhs. அப்படி பண்ணா நமக்கு ஆன்சர் எவ்வளவு வருது? 0.75:1 வருது.